கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்கள் மத்தியிலே தேவன் என்னை அழைத்து வந்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் நாங்கள் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் வியாதிகளிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் எத்தனையோ பேர் அந்த உலகத்தை விட்டு மறைந்து போகும் நேரத்திலையும் தேவன் எங்களை அற்புதமாக ஆச்சரியமாக காத்து இன்னொரு நேரத்தையும் காலத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். கடந்த நாட்களிலே நாங்கள் தேவனுக்குரிய சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளையிலும் கூட நான் உங்கள் மத்தியிலே விசேஷமான ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன். கடந்த நாளிலே நான் தேவனுடைய வருகையை குறித்து நான் பேசினேன். அவர் எப்படி வரப்போகிறார் என்று பார்த்தோம். அடுத்ததாக அவர் வருகைக்குரிய அடையாளங்களை குறித்து பார்த்தோம். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படி அதுக்கு ஆயத்தமாக இருக்க முடியும் என்பதையும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக பார்த்தோம். இன்னொரு காரியம் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக பேசப்படுகிறது கிறிஸ்தவ மத்தியிலே, ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை குறித்து அநேகர் என்னிடத்திலையும் வந்து கேட்டிருக்கிறார்கள். போதகர்மாரிலிருந்து ஆலயத்திலே விசுவாசிகளாக இருப்பவர்கள் இதை குறித்து என்னிடத்திலே கேட்டார்கள். நான் என் சொந்தத்திலே இதை பதில் கூற முடியாது. வேதத்திலே ரகசிய வருகை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? அப்படி குறிப்பிட்டிருந்தால் அது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எப்பொழுது இந்த ரகசிய வருகை நிகழும் என்றெல்லாம் நான் ஆராய முற்பட்டேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் வேதம் தெரியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் வேதத்தை நன்கு அறிந்திருந்தால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. தேவன் இந்த உலகத்திலே எப்பொழுது வருவார் என்று, எந்த நேரத்திலே வருவார் என்று எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. வருவேன் என்று சொன்னார், வருகிறவர் வராமல் தாமதியார் வருவார். இதை நாங்கள் அறிவோம். ஆகவே இந்த ரகசிய வருகை குறித்து இந்த நாளிலே உங்களோடு நான் கலந்து பேச விரும்புகிறேன். ஆகவே இந்த ரகசிய வருகை குறித்து பேசுவதற்கு முன்பாக தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வர வேண்டும். தேவ ஞானம் எங்களுக்குள் வர வேண்டும். அவருடைய வசனங்களை நாங்கள் பேசும் பொழுது எங்களை அவருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னோடு சேர்த்து நீங்கள் சிறந்தாழ்த்தி ஜெபியுங்கள். இரக்கம் பரிசுத்தம் கருணை நிறைந்த பரலோகத்தின் பரமபிதாவே, சுவாமி, அன்புள்ளம் கொண்டவரே, இதோ மீண்டும் எங்களுக்கு இன்னொரு நாளை நீர் தந்திருக்கிறீர். இது நீர் தந்த நாளப்பா, இந்த ஜீவன் நீர் கொடுத்ததப்பா. நாங்கள் எல்லாரும் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை. கடந்த நாட்களிலே எவ்வளவோ காரியங்களை நாங்கள் உடைய வேதத்தின் மூலமாக படித்தோம் அப்பா. கடைசியாக நாங்கள் ஆண்டவரே உடைய வரையை குறித்தும் உடைய வரையக்குரிய அடையாளங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. இந்த நாளின் கர்த்தாவே, ரகசிய வருகை என்றால் என்ன என்பதை குறித்து நாங்கள் உடைய வேதத்திலே பார்க்க போகிறோம். ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது, நீர்தாமே பரத்திலிருந்து உடைய ஆவியானவரால் எங்களை நிரப்பி நாங்கள் சரியானவற்றை வேதத்திலிருந்து உடைய ஜனங்களுக்கு எடுத்து கூற நீர் அடியனை நீர் தொட்டு என் நாவையும் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். கேட்டுக்கொண்டு இருப்பவர்களையும் ஆசீர்வதியும், பார்த்து கொண்டிருப்பவர்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சரி, நாங்கள் இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். ரகசிய வருகை. இன்றைக்கு அநேகர் இந்த சீக்ரெட் ராப்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. இந்த ரகசிய வருகை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ரகசிய வருகை என்று ஒன்று உண்டா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, அநேக கிறிஸ்தவ சபைகளிலே இந்த ரகசிய வருகை குறித்து அநேக மக்களுக்கு போதிக்கப்படுகிறது. இதை சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் இப்படி நடக்குமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த ரகசிய வருகை குறித்து தெரிந்து கொள்வது அவசியம். நாங்கள் பார்க்கலாம், உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த விதமான போதனை நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரும் நாளிலே ரகசிய வருகை ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வி சிலர் மனதிலே எழத்தான் செய்கிறது. ஆகவே அப்படி இருந்தால் அது எப்படி நடக்கும், எப்போது நடக்கும், அல்லது அப்படி ரகசிய வருகை என்பது ஒன்று இல்லையா என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம்.
இந்த ரகசிய வருகை குறித்து வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. பாஸ்டர் நான் இப்படி சொல்லிட்டீங்க, எத்தனையோ போதகர்கள் எங்களுக்கு வசனமெல்லாம் தந்து சொல்லியிருக்கிறார்களே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். வேதத்துக்கு நாங்கள் வருவோம். முதலாவது இந்த ரகசிய வருகை குறித்து எங்கே பேசினார்கள், எப்படி பேசினார்கள், எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளாவிட்டால் எங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் காரியங்களை அறிய முடியாது. இந்த ரகசிய வருகையின் தரிசனத்தை ஆரம்பித்து வைத்தவர், இதன் மூலம் கர்த்தர் யார் அல்லது இதன் செய்திதான் என்ன என்பதை குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். 1830 ஆரம்ப கால பகுதியில் 15 வயதே நிரம்பிய மார்கரெட் மெக்டொனால்ட் என்ற வாலிப பெண் ஒரு தரிசனத்தை கண்டாளாம். அதில் ஆன்டி கிரைஸ்ட் வருவதற்கு முன் இந்த ரகசிய வருகை, இதன் பிறகு எட்வர்ட் இர்வின் என்றவர் 1792 இருந்து 1834 மட்டும் அவளது ஸ்காட்ஸ் பிரெஸ்பிட்டீரியன் போதகரும் பெந்தேகோஸ்து சபையை ஸ்தாபித்தவரும் அயர்லாந்து டப்ளின் என்ற இடத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்த ரகசிய வருகையை, இந்த சீக்ரெட் ரப்சர் என்ற இந்த பதம் கொண்ட இந்த ரகசிய வருகையை குறித்து பேசி அதை விசுவாசிக்குமாறு கூறினார். இது 1830 நடந்தது. ஆகவே 15 வயது நிரம்பிய இந்த மார்கரெட் மெக்டொனால்ட் என்பவர் தான் இந்த தரிசனத்தை கண்டிருக்கிறார். எப்படி கண்டிருக்கிறார்? அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த ரகசிய வருகை நடக்கும் என்று. இதை எட்வர்ட் இர்வின் 1792 834 மட்டும் அவர் ஸ்காட்ஸ் பிரெஸ்பிட்டீரியன் போதகர், இவரும் சேர்ந்து பெந்தகோஸ்து சபையை ஸ்தாபித்தவரும் அயர்லாந்து டப்ளின் என்ற இடத்தில் நடந்த ஒரு கூட்டத்திலே இந்த ரகசிய வருகை குறித்து பேசியிருக்கிறார்கள். அதன் பிறகு ஜான் நெல்சன் டாவி 1800 1882 இவர் ஒரு போதகர், இவரும் இந்த கூட்டத்தில் இந்த ரகசிய வருகை குறித்து பேசி அதை மக்கள் மத்தியிலே பரவ செய்திருக்கிறார். இவர் மார்கரெட் மெக்டொனால்ட் தரிசனத்தையும் விளக்கி கூறியிருக்கிறார். பிறகு ஜான் டார்வியின் எழுத்துக்களும் சைரஸ் ஸ்காட்ஃபீல்ட் 1843 1921 போன்றவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இதை குறித்து பிரஸ்தாபித்தார்கள். இதை அநேக இடத்திலே கொண்டு போய் பிரசங்கித்தார்கள். இந்த சீக்ரெட் ரப்சர், அதாவது இந்த ரகசிய வருகை இவர்கள் மூலம்தான் ஆரம்பித்ததா அல்லது அதற்கு முன்பு இது ஆரம்பித்திருக்க கூடும் என்று டேவ் மெக்பியன் 1800 என்ற காலத்திலே இந்த இரண்டாவது இந்த ரகசிய வருகையை குறித்து எழுதப்பட்டது என்று இவர்கள் கூறுகிறார்கள். முதலாவது, இது சபைக்கு 7 வருடங்களின் ஆரம்பத்தில் நடக்குமா. இந்த 7 வருட காலம் உபத்திரவத்தின் காலமா. ஆகவே இந்த ரகசிய வருகையை இவர்கள் எங்கே எடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே இருந்து எடுத்திருக்கிறார்கள். 24வது வசனத்திலே அங்கே 70 வாரத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 70 வாரத்தின் கடைசி வாரம். ஆகவே அந்த ஒரு வாரம் அது 7 நாட்கள், அப்ப 7 வருஷங்கள், இந்த 7 வருஷ காலப்பகுதியிலே நடக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அந்த காலத்திலே the tribulation, உபத்திரவத்தின் காலம் நடக்குமா. யூதர்கள் இந்த காலத்திலே தெரிந்து கொள்ளப்படுவார்களாம். இவர்கள் முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்வார்களாம். அது மாத்திரமல்ல, 7 வருடத்தின் கடைசி பகுதியின் போது இயேசுவின் 2வது வருகை இருக்குமா. 2வது வருகை சகலமும் காணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்தின் பகுதியின் இவர்கள் விளக்கப்படி, அதாவது இந்த சீக்ரெட் ரப்சரை நம்புகிறவர்கள் அல்லது ரகசிய வருகையை நம்புகிறவர்கள், இவருடைய விளக்கத்தின்படி இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முதலாவது the 7-year covenant with Israel. Antichrist confirms, அந்தி கிறிஸ்து வந்து இஸ்ரேலோடு ஒரு 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 covenant, அதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வார்களாம். இரண்டாவது, Antichrist commits abomination of desolation midst of the year. அதாவது இந்த 7 வாரத்தின் நடைப்பகுதியிலே அந்த